ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியின் வாயில் உங்கள் சந்திப்பிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிற கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனைப் போல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ணுகிறோம். நம்ம இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ணுகிறது. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, ஆனால் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு நாள் நாமே இருளில் தான் கடந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்மை சந்தித்த போது எப்படி வச்சுருக்காரு? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுடைய பிரயாசத்தினாலே பிலிப்பி பட்டணத்தார் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் மாறினார்கள். இந்த வார்த்தைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டம் என்கிறதான இருள், வியாதி என்கிற இருள், சோர்வு என்கிற இருள், தோல்வி என்கிறதான இருள், நஷ்டம் என்கிற இருள், முயற்சிகள், தோற்றுப்போன அனுபவங்கள், எந்த விதத்திலையோ நீங்கள் இருளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பினால் ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கிறார் அப்படின்னா, சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களை மாற்றுவதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரை பிடிச்சிக்கிட்டோம்னா போதும். அவரை நம்பினவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசிக்கிற மனிதர்களாய் தான் மாற்றினார். அதுதான் யோவான் தன் சுவிசேஷத்தில் எழுதும்போது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எழுதியிருப்பார். இயேசு தான் மெய்யான ஒளி அப்படிங்கிறத எழுதியிருப்பார். வாசிக்கப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா? எந்த மனுஷனையும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், பிரகாசம் என்பது எனது ஆசீர்வாதத்தினுடைய உச்சக்கட்டம். ஒரு மனிதருக்கு ஆசீர்வாதம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும், முக மலர்ச்சி வந்துடும், கவலை விட்டு மாறுவாங்க. அப்போ அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிச்சயம் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒன்றுமில்லாமல் இருந்தால் ஆசீர்வதித்த போது ஒரு சந்தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லை, 100வது வயசில் கர்த்தர் பிள்ளை கொடுத்த போது அவனுக்கு பார்த்திங்களா அதை காட்டில் என்ன செய்யுது? அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் இன்றைக்கு வரைக்கும் அவனை பிரகாசிக்கிற ஒரு சுடர்களைப் போல மாறி விசுவாசிகளுடைய தகப்பனை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒளி வீசிக்கிட்டே இருக்கான், பிரகாசித்து கொண்டே இருக்கிறான். ஆபிரகாம் மரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் அவன் இன்னும் என்ன செய்தான்? ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அவன் பிரகாசித்து கொண்டே இருக்கிறான். ஈசாக்கை பாருங்கள், அந்நிய தேசத்திலே கொண்டு போய் அவன் என்ன செய்தார்? அங்கே அதே அவன் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவன் 13ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஆண்டவர் எப்படி வந்து பஞ்ச தேசத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிச்சாரு. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும். அவன் விருத்தி அடைந்தான். அவன் வர வர எப்படி ஆனான்? மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பாருங்க, அபிமெலேக்கே பொறாமப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணினார். அதனால் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்ன செய்வார்? உங்களை வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். அதனால் சுடர்களைப் போல ஒருத்தர் பக்கத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார்? பெருங்கையாக போனேன், வரும்போது எப்படி 2 பரிவாரங்களோடு அவன் அண்ணன் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இது அனுதின கர்மலத்தை நிச்சயிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்போ இருளில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் வருகிற நாட்களே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களை மாற்றி நிச்சயம் கர்த்தர் உங்களை நல்ல பிதாவே, என்னுடைய இருளை நீக்கி எங்களை சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ணுகிற நீ தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இந்த கர்மலத்தை நிச்சயிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிற அப்படின்னாலே நன்றி சொல்லிட்டு இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே கால் வச்சு நாளை காலை அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.